name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name it is. Amen. Hallelujah. Praise God. கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? ஆமென். நல்லா இருக்கீங்களா? Praise the Lord. Praise the Lord. அன்னாள் ஜெபிக்கும் பொழுது சொல்றா, சேனைகளின் கர்த்தர், ஆமென், the Lord of hosts, சேனைகளின் கர்த்தர் என்கிறதான ஒரு வெளிப்பாடை ஆண்டு கொடுக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது மீண்டும் மீண்டுமாக ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு காரியம், சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம். ஆமென். A God who fights for us, நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். ஆமென். Hallelujah. Don't we need a God that will fight our battles? நமக்கு ஒரு தேவன் தேவை. நம்முடைய யுத்தங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு தேவன் தேவை. ஆமென். Hallelujah. ஆமென். மனுஷனுடைய ஒரு பெரிய தவிப்பு, கேள்விக்குறி, யாராவது நமக்காக நம் சார்பில் நமக்காக பேசுவார்களா? இல்ல, கோர்ட்ல கூட காசு கொடுத்து வக்கீலுக்கு என்ன பண்றோம்? நமக்காக யுத்தம் பண்ண சொல்றோம். இல்ல, பிரைஸ் தி லார்ட். ஆக நம்முடைய கண்ணோட்டமே வேற கண்ணோட்டமா மாறுது. ஆண்டவரை நீங்க இப்படி பார்க்கும் பொழுது, எப்படி நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். ஆமென். நிறைய விஷயங்களை நம்மளால செய்ய முடியாது, நம்மளால யுத்தம் பண்ண முடியாது, யுத்தம் பண்ணுவதற்கான பலன் இல்லை. ஆண்டவர் தான் நமக்காக யுத்தம் பண்ணணும். ஆமென். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு? யுத்தம். ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. ஆமென். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல, நம்ம சும்மா இருக்கணும். இல்ல, நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது. நம்ம யுத்தம் பண்ணனா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம யுத்தம் பண்ணனா கர்த்தர் சும்மா நின்றுவார், அவர் சும்மா ஆயிடுவார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நீங்க சும்மா இருந்தா அவர் சும்மா இருக்க மாட்டாரு, நீங்க சும்மா இல்லைன்னா அவர் சும்மா இருப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவரை வேலையை அவரை நடுவில் உள்ள விட்டுட்டு நம்ம எஸ்கேப் பண்ணிடணும். ஆமென். நல்ல சண்டைக்காரன் எப்பவுமே அவன் சண்டை போட மாட்டான், இறங்கி வேற யாரையாவது இறக்கி விட்டுட்டு அவன் வேடிக்கை பார்ப்பான். இல்ல, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுகிறார்? யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன். சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம். ஆமென் சொல்லுங்களேன். The Lord of hosts, a God who fights. I want a God who fights for me. எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் எனக்கு வேண்டும். I don't have the strength to fight. எனக்கு சண்டை போடுறதுக்கான பலன் இல்லை. In fact, எனக்கு பலவீனம் தான் இருக்குது, பலன் இல்லை, பலவீனம் தான் இருக்கிறது. இல்ல, நான் என் பிரச்சனையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் சிறியவனாக தான் இருக்கிறேன். I am smaller to my problems. My problems are bigger than my strength. என் பலனுக்கு மேல மிஞ்சின போராட்டங்கள், யுத்தங்கள். How about a God who fights for you? ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்பது, ஆமென், ஹalleluya, he is a warrior God. ஆமென். அவரு யுத்த வீரர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யுத்த வீரர், warrior, a fighter. ஆமென்.
நம்ம சண்டை போட்டால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அவர் சண்டை போட்டார்னா ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடிக்கிறதும் தெரியாது, எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவார். ஆமென். ஜெயத்தை மாத்திரம்தான் நீங்கள் கையில் பெறுவீங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் முற்றிலும் வெற்றி சிறந்தவர்கள். மோர் தேன் கான்கரஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குத்து சண்டை வீரர் பயங்கரமாக போராடி குத்து வாங்கி குத்து கொடுத்து ஜெயிச்சு நல்ல ஒரு கோப்பையை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாரு, மனைவி கைட்ட கொடுத்தாருன்னா அவங்க தான் என்ன வருகிறாங்க, முற்றிலும் வெற்றி சிறந்தவர்கள். அடியே வாங்காம கோப்பையை தூக்குனாங்க பாருங்க. ஆமென். அடி வாங்காம கோப்பையை தூக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடி வாங்கக்கூடாது, ஆனால் அடி கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடி வாங்கக்கூடாது, அடி கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கொடுக்க வேணாம், கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்த வீரர் ஆண்டவர். ஆமென். He is a fighter God. I like him. எனக்கு கலர் ஃபிஷ்ல கூட ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் ஃபைட்டர் ஃபிஷ். 2 பாட்டில் பக்கத்தில் 2 பேரை வச்சீங்கன்னா முட்டி சண்டை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ஃபைட்டர் ஃபிஷ். ஆனா அவங்க 2 பேரையும் ஒண்ணா விட்டு சண்டை போட விட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்புறமா நம்ம அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்க. கண்ணாடி உள்ளேந்தே நம்ம சண்டை போடணும். ஆமென். தோகையை விரிச்சு காமிக்கணும், அப்படியே சிலுப்பி காட்டணும் செதுல. ஆனா சண்டை போடக்கூடாது. சண்டையை யார் போட வைக்கணும்? அவரை இழுத்து உள்ள விடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் தான் புத்திசாலி. ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், நிறைய வசனம் இருக்குது, அப்படியே வாசிக்கிறேன். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 10 அடி. அவன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை பயங்கரமான ஹெவி. 8ஆம் வசனம், அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவனிடத்தில் வரட்டும். அவன் சொல்றான், ஒரு ஆள் அனுப்பு உங்க பக்கத்துல இருந்து, நான் என் பக்கத்துல இருந்து வரேன். என்னது? ஒரு ஆள், ஒரு ஆம்பளை. அவன் சொல்றான், என்ன சொல்றானா, உங்க ஊர்ல ஒரு ஆம்பளை இருந்தான்னு அனுப்பிவிடு, அவன் என் கூட சண்டை போட்டு. ஏன்னா நான் யாரு? எங்க ஊர்ல நான் தான்டா ஆம்பளை. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். இஸ்ரவேலுடைய சேனைகளை என்ன பண்ணாரா? நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவேளை ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். அப்ப இது தினந்தோறும் இது நடக்குது. சீன்றான், டெய்லியும் வரான், பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லியும் சண்டைக்கு வரான், வா 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 வான்றான். நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம். அப்புறம் இது இனிமேல் என்ன பண்ணி வராது, சரிப்பட்டு வராது. நம்மளே இறங்கி என்ன பண்ணிடலாம், ஒரு வேலையை பார்த்துருவோம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். யாரு? சவுலும் இஸ்ரவேலும். யாரு பயப்பட்டது? முதல்ல சவுலு பயந்துட்டாரு. சவுலு யாரு? ராஜா. அவரு இஸ்ரவேல்ல அவர் தான் உயரமான மனுஷன். தோளுக்கு தோல், தலைக்கு தலை. இஸ்ரவேலிலே அவரை விட ஒரு உயரமான மனுஷன் யாருமே இல்லை. பெரிய மனுஷன் அவர் தான். பயப்படாம, அவர் தான் ராஜா வேற. அவரை இந்த ராஜாவை வேற ரொம்ப தவமா கடந்து பெத்தாங்க இஸ்ரவேல ஜனங்கள். 450 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜாக்களின் காலங்கள் ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் தான் இஸ்ரவேலை ஆள்றாங்க. எங்களுக்கு ஒரு ராஜா கொடுங்க, மற்ற தேசம் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும். முதல்ல அழுது பிறண்டி அப்படியே வாங்கின ராஜா எப்படி இருக்கிறாரு? பயப்படுறாரு. இந்த கோலியாத்தையோட இவர் சவுல் சண்டை போட்டதே இல்லை, ஆனா பயப்படுறாரு. பாத்தீங்களா? சண்டையே போட்டது இல்லை, ஆனா பயம். பயம் வந்த உடனே சவுல் பார்த்த உடனே பயப்படுறான். சவுல் பார்த்த உடனே பயப்படுறான். ரோட்ல போகும்போது கூட நாய்ங்க நம்மளை குலைச்சிக்கின்னு வரும். பார்த்துருக்கீங்களா? பைக்கில் போகும்போது ஒவ்வொன்றும் குலைக்கும். நான் அது முதல்ல அது உருவத்தை பார்ப்பேன், குட்டியாகதா பெருசாகதான் பார்ப்பேன். ஏன்னா குட்டி நாய்னா நான் எட்டி வச்சிருவேன், பெரிய நாய்னா எட்டி வச்சா காலை பிடிச்சிடும். இல்லை, ஒரு சரீரத்தில் ஒரு அமைப்பு பெருசா இருந்தா
நமக்கு பயம் வந்துடும். சவுலுக்கு பயம், இவன் பயங்கரமா உயரமா இருக்கிறான், ராட்சத பரம்பரை இவன். ஏனாக்கிய பரம்பரையில் உள்ள 4 சகோதரர்கள இருக்கிறதுலே உயரமான ராட்சத இவன். இஸ் a giant, a gigantic giant. ராட்சதர்கள். தாவீது என்பவன் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய எந்த ஊரு? பெத்லகேம். ராமே சொல்லுங்களேன். பெத்லகேம்ல வராங்க. ராமே சொல்லுங்களேன். இயேசு எங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல இருந்து பிறந்தார். ஆமென். தாவீது பெத்லகேம், இயேசுவும் சேனைகளின் கர்த்தரும் பெத்லகேம், தாவீதும் பெத்லகேம். ராமே சொல்லுங்களேன். ஈசா என்னும் பேருள்ள எப்ராப்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். எப்பாப்ரத்திய மனுஷனுடைய அப்படின்னா யாருன்னா, எப்பாப்ரத்தியனா யாருன்னா காலேப்பினுடைய மனைவி. யாரு? காலேப்பினுடைய மனைவி எப்பாப்ரத்தியா. இந்த வம்ச வழியா காலேப்பு யாரு? யாரு? வீரங்க, வீரன், வாரியர். 80 வயசுல நெஞ்ச நிமித்தி விடுங்க அப்படின்னா. ஆமே. என்ன பரம்பரை அப்போ? வீர பரம்பரை. ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆளு சின்னதாக தான் இருக்கிறான், ஆனா பரம்பரை என்ன பரம்பரை? லெகசி என்னது? வீர பரம்பரை. ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்ராப்ரத்தியே. எனக்கு இதை எதுக்கு எழுதியிருக்காங்கன்னு தெரியல பாருங்களேன். ஏன்னா நம்ம ஜெனரேஷன் வழியா போறது அந்த மாதிரி பிளஸடா போனோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் பயந்து போயிருந்தேன்னா எனக்கு பிறக்கிறது எப்படி இருக்கும்? அப்படிதான் போயின்னு இருக்கோம் ஜெனரேஷனு. நம்ம நல்ல தைரியமா இருந்தா எப்படி இருக்கும் நம்ம ஜெனரேஷனு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார். இவனுக்கு டெய்லி 40 நாள் இந்த மாதிரி நடக்குது. டெய்லியும் காலில் ஏஞ்சி ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. டெய்லியும் காலில் ஏஞ்சி பல வளர்க்குவாங்க, பவுடர் அடிப்பாங்க, தலையை வாருவாங்க, எல்லாம் கோட் சூட்லாம் போட்டுக்கின்னு பட்டயத்தெல்லாம் எடுத்துக்கின்னு டக்கு டக்கு டக்குன்னு போய் அப்படி நிற்பாங்க. அந்த பக்கத்தில் அவங்க நிற்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? சண்டை போட மாட்டாங்க. டெய்லியும் காலில் கிளம்பி 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 யுத்தம் பண்றதுக்கு எல்லாம் எடுத்துட்டு ஈட்டிலாம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்களாம்? ஓடி வந்துருவாங்களாம். யார்கள்? இஸ்ரவேலர்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேல் நிற்கிறான். 25ஆம் வசனத்தை வாசிக்கிற. இவன் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலின் சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். இப்ப பாருங்க, சவுலால யுத்தத்துக்கு போக முடியல. அதனால என்ன பண்றாரு? என்ன சொல்லிட்டாரு? கிஃப்ட் குத்துட்டாரு. என் பொண்ணை என்ன பண்ணிடுறேன்? கட்டி குத்துறேன். அடுத்தது என்ன சொல்றாரு? சர்வமானியம் அப்படின்னா டாக்ஸ் ஃப்ரீ. லைஃப் லாங் அவன் ஃபேமிலி வந்து என்ன கொடுக்க வேணாம்? வரி கொடுக்க வேணாம். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? திரும்பி அதையே கேட்கிறான். தாவீது சொன்ன வார்த்தைகளை கேட்டு 31ஆம் வசனம், சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். என்ன செய்யப்படும் என்று முன் தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அவனை அழைப்பித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீத சவுல் என்ன பண்றாரு? வான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் உன்னுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன். ஆர்மியில வரத்து கூட உனக்கு என்ன இல்லை, வயசு இல்லை. அந்த காலத்தில் 20 வயசு இருந்தால் தான் போக முடியும். நான் நினைக்கிறேன் எத்தனை சகோதரர்கள் போயிருந்தாங்க கூட? 3 சகோதரர்களா 4 சகோதரர்கள்லாம் போயிருக்காங்க. மொத்தம் 8 பேர். எலியாபு அப்புறம் 3 பேர் போயிருக்காங்க, யுத்தத்துக்கு போயிருக்காங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டையும் பிடித்துக் கொண்டது. நான் உன்னை தொடர்ந்து போய் அதை என்ன பண்ண? கொன்று போட்டேன்.
35ஆம் வசனம் தொடர்ந்து போய் கத்த பிடித்துக்கிறாரு. 41 வசனம் வர, பெலிஸ்தர் நடந்து தாவீது அண்டை பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்ட வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். பாருங்களேன், அதாவது அவர் பரிசையை பிடிக்கிறது யாருக்கிறாரு? அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தூக்கிட்டு வர்றாரு. அவர் பயங்கரமா அவருடைய காலை போட்டு நடந்துக்கின்னு வராரு. டபாக்குன்னு கிட்ட வராரு. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து 43ஆம் வசனம், நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நாயா என்று சொல்லி தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாருங்க, ஒரு 2 தேசத்துக்கான ஒரு யுத்தமாக இருந்தாலும் 2 தெய்வர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யுத்தமாக இது இருக்கிறது. நல்லா கவனிங்க, 2 பேருமே இன்வோக் பண்றாங்க அவங்களுடைய தெய்வர்களை. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாதித்து பறவைகளுக்கு காட்டும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும், 45ஆம் வசனம் வாசிக்கிறேன், ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஓ ரிசோர்சஸ் வேற, என் ரிசோர்சஸ் வேற. உன் கையில கேடகம் இருக்குது, ஈட்டி இருக்குது, பட்டயம் இருக்குது. என் கையில ஒன்னே தான் இருக்குது, அவர் நாமம் தான் இருக்குது. ஆமென். I don't have anything else. அவன் கம்பேர் பண்றான். உன் ரிசோர்சஸ் நம்ம எப்பயுமே மற்றவங்களோட ரிசோர்சஸை கம்பேர் பண்றோம். நம்முடைய சத்துருனுடைய ரிசோர்சஸ் என்ன, அவன் கையில் என்ன ஆகுது, நம்ம கையில் என்ன இருக்குது. ஒருத்தனை எதிர்க்க போறோம்னு சொன்னா அவன் எப்படிப்பட்டவன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் அவனை எதிர்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும், 47ஆம் வசனம், ரட்சிக்கிறவர் அல்ல, ராமே சொல்லுங்களேன், என்ற இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது. ராமே சொல்லுங்களேன். நல்ல பைபிள்ல மார்க் பண்ணுங்க, அத யுத்தம் கர்த்தருடையது. The war, the battle belongs to the Lord. ஆமென். அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இவ்விதமாய் தாவீது 50ஆம் வசனம், காவலினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து போட். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு, இதுவரைக்கும் யார் ஓடி போனா? இஸ்ரவேலர்கள் தான் வந்து டெய்லியும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்ல மேக்கப் போட்டு, யாரா போற எவன்டா ஆம்பளைன்னு கேட்டு இருப்பான். அந்த ஆம்பளையா இருக்க வேண்டிய சவுலாம் ஆம்பளையா இல்லை. அவரும் உள்ள ஒழிஞ்சுக்கின்னு வெளியில வர மாட்டான். பிரசன்னமே இல்லை, ஆப்சன்ஸ் தான். இந்த வீரன் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்யூப்டா இருக்கிறான். எல்லா வகையிலும் இவனிடத்தில் என்ன இருக்குது? ஆயுதம் இருக்குது. யார் கையில ஒண்ணும் இல்லை? தாவீது கையில ஒண்ணும் கிடையாது. பக்காவா இருக்கிறான். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்காக போய் ஈசாய் வீட்டுக்கு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணுவதற்காக போகும் பொழுது எலியாபு தான் முதல்ல வராரு. எலியாபை பார்த்தா என்ன பண்ணி இருக்கிறான்? நல்லா உயரமா, ஊர்ல நல்லா பார்க்க வாட்ட சாட்டமா இருக்கிறான். எலியாபை தான் போய் என்ன பண்ண போறாரு? அபிஷேகம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கிறது இல்ல, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பெரிய ஆளு வாட்ட சாட்டமான ஆளுலாம் அவசியம் இல்லை. எனக்கு சின்ன ஆளு பலவீனத்தோட இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா யுத்தம் பண்ண போறது யாரு? தேவன் யுத்தம் பண்ண போகிறார். எலியாப் யுத்தம் பண்ண போகிறது இல்லை. ஆமென். யுத்தம் பண்ண போறது நானே. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய சைஸ் சின்னதாக ஆக நமக்கு நல்லா தெரியணும், யுத்தம் நம்மளால பண்ண முடியாது, ஆண்டவரால தான் யுத்தம் பண்ண முடியும் நமக்காக. ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரை வச்சு ஆண்டவரால் யுத்தத்தை ஜெயிக்க முடியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினந்தோறும் இந்த பிரச்சனைங்க, தினந்தோறும் இந்த பிரச்சனை. பிலிஸ்தர்கள் தங்களுடைய எல்லைகளை பெரிதாக்க வேண்டும். இந்த பிலிஸ்தர்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்க, இந்த பக்கம் இஸ்ரேல் நிற்கிறாங்க. நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. இந்த பள்ளத்தாக்கு பேரு ஈலா. இந்த பள்ளத்தாக்கு நல்ல பசுமையான தானியங்கள் விளையக்கூடியதான நல்ல ஒரு இடம். ஆக யாரு இந்த பசுமையான விளை நிலத்தை அபகரிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உணவு. இட் இஸ் a matter of food. சாப்பாடு பிரச்சனை. இப்போ யார் யாரை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். தோக்குறவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. தலைமைத்துவம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் மந்தையும் இருக்குது. சவுல் பயப்படுறான், கூட இருக்கிறவங்களும் பயப்படுறாங்க. ஆமென். நம்ம பயந்தானா நம்ம கொடுக்குற நம்ம எல்லாரும் பயப்படுவாங்க. நம்ம தைரியமா இருந்தா மற்றவங்க எல்லாரும் தைரியமா இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா இந்த பிலிஸ்தீனுடைய கலாச்சாரம் என்னன்னா, ரொம்ப அதிரடியாக, பகிரங்கமாக, வேகமாக, தீவிரமாக தேசங்களை கொள்ளையிடுவதுதான் இவங்க வேலையே. பயம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. Fear is in their minds. பயம் என்பது என்னன்னா, என்ன நடக்குமோன்னு நமக்கு தெரியாத ஒரு காலத்துல, ஆபத்து நிறைந்த ஒரு காலத்துல நம்ம கிட்ட என்ன இருக்குது என்று நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? பேச முடியும், சண்டை போட முடியும். பயம் நம்முடைய தகுதியின்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சண்டைன்னு வரும்போது தான் நமக்கு தெரியும் நமக்கு என்ன இருக்குது சண்டை போடுறதுக்கு, நம்மளால என்ன பண்ண முடியும், எதிரியை ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா என்று நமக்கு ஒரு சத்ருவுக்கு முன்னாடி வரும் பொழுதுதான் நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு வெளிப்படுகிறது. உன் பலன் என்ன என்பதை அவனுடைய பலத்தோடு நீ ஒப்பிட்டு பார்த்து, ஐயோ இதுவரைக்கும் ரொம்ப விலை மதிப்புள்ளதாக காப்பாற்றிய ஒன்று நம்மிடத்தில் பறி போகிறது பயம். இல்ல உண்மைதானே? இதுவரைக்கும் காப்பாத்தி விலை மதிப்புள்ளதாக நீங்க எவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, எது எப்ப அது உங்க கையிலிருந்து எடுக்கப்படுகிறதோ தட் இஸ் ஃபியர். அதான் பயம். இனிமேல இந்த விஷயத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா பயம். அப்பதான் எனக்கு தெரிய வருது, ஐயோ சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம கைக்குள்ள இல்ல. பயம். எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளிப்படுது. மனைவிக்கு புருஷன் மேல என்ன வரும்? பயம். புருஷனுக்கு மனைவி மேல ஒரு பயம். பெற்றோர்களுக்கு பிள்ளை மேல பயம் வருது. ஐயோ ஃபியர். அப்ப இந்த பயத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் பாருங்க, எப்படி எதிர்கொண்டு அந்த பயத்தை சந்திக்கிற பாருங்க, ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பயத்தை நீங்க கையாளுறதுல தான் நீங்க தோல்வி அடைவதும் வெற்றி அடைவதும் இருக்கிறது. நீங்க பயத்தை தனியா கையாளணும்னு நினைச்சீங்கன்னா தோத்துருவீங்க. இல்ல பயத்தை தனியா நான் கையாள தேவையில்லை, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். God is with me. He is a fighter God. He is a military God. ராணுவங்களின் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் ராணுவங்களின் தேவன். இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த தேவன் எனக்காக யுத்தம் பண்ண போறார். வா, எனக்கு பயமா தான் இருக்குது. உண்மையான பயம் ஒன்னு, நிஜமான பயம். மற்றொன்று என் கற்பனையின் பயம். நல்லா கவனிங்க. ஒன்னு நிஜமான பயம். கோலியாத்து நிக்கிறான்.
டெய்லியும் நாங்களும் கிளம்பி போகிறோம், அவனை பார்க்குறோம், வந்துடுறோம், ஓடிடுறோம். அவன் மிரட்டுறான், அவன் கேவலமாக பேசுகிறான், அவன் திட்டுறான், நிந்திக்கிறான். அது மட்டும் இல்லை, என் சாமியை கூட திட்டுறான். எல்லாரும் போறானுங்க, கேட்குறானுங்க, ட்ரெஸ்ஸை போட்டு காலைல ஏஞ்சி பல வேலைக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு யுத்தம் பண்ண போறான்னு நினைக்கிறான். அவன் மிரட்டலையே. பாதி பயம் உண்மையான பயம் நமக்கு, பாதி பயம் கற்பனை பயம். half of our fear is real, உண்மைதான். கொஞ்சம் பயம் elusive, அப்படியே கற்பனை பயம் நமக்கு. ஐயோ, இந்த உண்மையான பயம் கூட ஹேண்டில் பண்ணிடலாம், கற்பனை பயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, நம்மளால ரொம்ப கஷ்டம். இப்போ பைபிளே அவனை பத்தி என்ன சொல்லுதுன்னா, அவன் வீரன் அப்படின்னு. பைபிள் ஒருத்தன வீரன்னா உண்மையாவே வீரன் தான். நம்ம பிரச்சனையை பயத்துக்கு விட்டு குட்டுறோம். பயம் நம்மளை ஆளுகை செய்கிறது. அவன் கேட்கிறான், நான் என்னடா நாயாடா, கொம்பு எடுத்துக்கிட்டு வரடா, கொம்பு எடுத்துட்டு வரியே, நான் நாயாடா, உன்னை வெட்டி கண்ணன் துணமா தூக்கி நாய்க்கு போடுறேன்டான். சைக்கலாஜிக்கல், மன ரீதியா அடிக்கிறான் பிசாசு. நம்மளை அப்படிதான் அடிக்கிறான். நம்மள பிசாசு ஃபர்ஸ்ட் மைண்டில், நம்ம மைண்ட்லயே தோத்துருவோம், நம்ம ஜெயிச்சு தோத்துருவோம். சண்டைக்கு போறதுக்கு முன்னாடியே பாதி தோத்து தான் போவோம். கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் போது, நான் விளையாடும் போது எங்க டீமை பார்த்தாலே தெரியும், இந்த டீம் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரியும். அவன் விளையாடும் போதே சொல்லுவான், ஐயோ அவன் நல்லா போலிங் போடுவான்டா, அப்பயே முடிஞ்சு போச்சு. அவன் நல்லா பேட்டிங் பண்ணுவான்டா, அப்பயே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சைக்கலாஜிக்கலா நாங்க தோத்துட்டோம். நீ போலிங் போடுறானா, போட மாட்டான், ஐயோ அவன் நல்லா அடிப்பான், வேற எவனையா இறக்க உள்ள, பயந்துட்டோம். இப்போ இஸ்ரவேலுக்கு இருந்த பயம் வேற பயங்க, தாவீதுக்கு இருந்த பயம் வேற. இஸ்ரவேலுக்கு பிலிஸ்தர்கள் மேல இருக்கிற பயம், தாவீதுக்கு இருக்கிற பயம் கர்த்தர் மேல இருக்கிற பயம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படலையோ அவன் மூடன், முட்டாள். ஒருத்தனுடைய ஆவிக்குரிய நிலையை வச்சு அவனுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்குன்னு நிர்ணயிச்சிடலாம். நீ எங்க போவன்றதை ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். அப்ப தாவீதுக்கு இருக்கிற பயம் வேற பயங்க. இஸ்ரவேலர்கள் பிலிஸ்தர்கள் ஒரு விதமா பார்க்கறாங்க, தாவீது பிலிஸ்தரை வேற விதமாய் பார்க்கிறான். பாருங்களேன், கண்ணோட்டம் பாருங்களேன். இவங்க பயந்து போய் பார்க்கறாங்க, மனுஷ பயம், தாவீதுக்கு தெய்வ பயம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு மனுஷனுக்கு பயப்படுறோமா, அன்னைக்கு தோத்துட்டோம், முடிஞ்சிச்சு நம்ம கதை. மனுஷனுக்கு ஒரு காலமும் பயப்படாதீங்க. அதனாலதான் அவன் அப்பப்ப சொல்லுவான் பாரு, அவர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமும் என் தஞ்சமும் என் உயர்ந்த அடைக்கலமாக, அவர் என் கேடகமும் என் ரட்சிப்பின் கீதமும் ஆனவர், யாருக்கு நான் பயப்படுவேன், மனுஷன் எனக்கு என்ன. மனுஷனை பார்த்து பயப்படாத, தேவனை பார்த்து பயப்படு. தேவன் நமக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவாருங்க களத்துல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆலையில சேனைகளின் கர்த்தர், ஹல்லேலூயா, அவரது நாமம். சேனைகள் உனக்காக இறங்கும், வானத்திலிருந்து சேனைகள் சரு 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 சருன்னு இறங்குது. எலியா கண்ணை திறங்காண்டவர் என்றான். அக்கிரிமயமான ரதங்கள் சூழ்ந்திருக்கிறது. உங்களை சுற்றிலும் எப்பவுமே அக்கிரிமயமான ரதம் இருந்துங்கன்னே இருக்குதுங்க. பிசாசு கேடகத்தோட வரான், ஈட்டியோட வரான், பட்டயத்தோட வரான், என்னென்னவோ பண்றான். ஒன்னும் இல்ல, சிலம்பம். உன்னை வீழ்த்த முடியல, அதனாலதான் நீங்க சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் ராட்சதர்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு தான் இந்த வாரம் வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பல ராட்சதர்கள் போன வாரம் வந்தாங்க. சர்ச்சுக்கு வாசல்ல இருந்து வெளியில காலை வச்சவனே ராட்சதன் தான். டோன்ட் வரி, ஆண்டவர் அவங்களெல்லாம் திராட்சை பழமாக்கிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா வரவனால ஆண்டவர் ஜூஸ் ஆக்கிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணுமே உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் விரோதமாய் உருவாக்கப்படும், வாய்க்காது, உருவாய் நிற்கும். ஆனா பத்த வச்சா மக்கி போன பட்டாசு வெடிக்காது. ஆமென்.
ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் தேவனை தான் சவால் விடுறான். ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்காதபடி தங்களுடைய பலனை நோக்கி பார்க்கிறார்கள், அதனால தான் பயப்படுறாங்க. இஸ்ரவேலர்கள் தேவனை யுத்தத்திலிருந்து விட்டுட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ல இவருடைய யுத்தத்துல தேவனுக்கு பங்கே இல்லைங்க. பயமானது நம்மளுடைய லிமிட் என்னன்னு நம்மளுக்கு வெளிப்படுத்தும், அளவு என்னன்னு காமிக்குது. ஏங்க இவன் உடன்படிக்கை இல்லாதவங்க கோலியாத்து, அதனால தான் சொல்றான் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தேனே. நான் கவனன்ட்ல வரேன்டா, நான் உடன்படிக்கையில வரப்படலாம். உடன்படிக்கையின் பிள்ளை நீங்க, உடன்படிக்கை உடையவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கையில ஒரு சின்ன அந்த இதை சுத்துறது, அது என்ன உண்டியோல கூட கவன்கள், அவ்வளவுதான். பிசாசு ட்ரெடிஷ்னலா உங்ககிட்ட வருவான் பட்டயத்தோட ஈட்டியோட, ஆனா அன்ட்ரெடிஷ்னலா ஆண்டவர் யுத்தங்களை ஜெயிக்க வைப்பார். பிசாசு இப்படிதான் நம்மளை அட்டாக் பண்ணி இப்படிதான் வருவான். அவங்க எல்லாம் பாயிண்ட்லாம் வச்சுக்கிட்டு வருவான். பாயிண்டே இல்லாம நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா அவங்க வந்து நம்மகிட்ட பாயிண்ட் எதிர்பார்த்தா, என்கிட்ட பாயிண்ட் இல்லை, ஆனா என்கிட்ட ஸ்லிங் இருக்குது. டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஆண்டவர் இப்படிதான் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் வந்து இப்படிதான் உங்களை மோதணும்னு கன்வென்ஷனல் வாருக்கு வருவான். ஒரு யுத்தத்துக்கு இப்படிதான் மோதணும்னு நினைப்பான். ஆனா ஆண்டவர் அப்படி போக மாட்டாரு. திடீர்னு கல்லை தூக்கி அவன் தலையில போட்டுருவார். முடிஞ்சு அவன் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கான், கல்லு மேலேந்து வருது. ஆண்டவர் சில ஸ்கில்ஸ் அப்படி கொடுப்பாரு உங்களை, சில சத்துருக்களை மேற்கொள்வதற்கு, சில பிசினஸ்ல சில காரியங்களை வெற்றி கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுப்பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை விளைவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுங்க. ஆண்டவர் உலகம் யுத்தம் பண்ணுவாரு. உன் பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சமபூமியாவாய், சமபூமியாவாய். அப்படி 10 அடி உயர்ந்து நிற்கிற மனுஷன் இப்படி ஆயிட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணாளுக்கு போராட்டம் பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அண்ணா 1ஆம் அதிகாரத்தில் அழுவுறா. அண்ணாள் சரீரத்தில் பிரச்சனை, சரீர பிரச்சனை, மனதில் பிரச்சனை வந்துருச்சு. மனதில் பிரச்சனை உடனே பசி இல்லை, சாப்பிட முடியல அண்ணாலால. சேனைகளின் கர்த்தர் என்கிறதான இந்த வெளிப்பாடை முதலாவது அண்ணாள் தாங்க கொடுக்கிறா. பிணைநாளோட சண்டை போட்டு அவளால மோதி முடியல. கர்த்தர் சமூகத்தில் போய் ஊற்றி அழுகுறாப்பா, முடியல டாடி. எவ்வளவு அழுகுறானா, அவ குடிச்சிட்டு வந்துட்டா சர்ச்சுக்கு நினைச்சிட்டாரு பாஸ்டர். அம்மா அதப்பா சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிற, குடிச்சிட்டு வந்து உட்காந்து அப்படின்றாரு. ஐயா நான் குடிக்கலையா, என் விசாரத்தை அவர் சமூகத்தில் ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். அண்ணால் ஒரு நல்ல பெந்தகோஸ்து விசுவாசின்னு நினைக்கிறேன். நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபம் பண்ணா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவரை ஜெபிச்சு ஊற்றா, இருதயத்தை ஊற்றா. மைண்டில் பிரச்சனை வந்துடுதுங்க. பயம் வந்து நம்ம மைண்ட் ஆக்கியபை பண்ணிடுது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, யாரையும் நம்ப முடியல. ஒரு கட்டத்தில் வந்த பிறகு மனுஷனை நம்ப முடியல. மனுஷனை நம்பி வந்துட்டா, ஆனா மனுஷன் அதுக்கு பிறகு நம்ப முடியல. மனுஷன் ஒவ்வொரு நாளும் வேற வேற மாறிக்கிட்டே இருக்கிறான், சேஞ்சிங். அதனால தான் கர்த்தர் சொல்ற, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனால தான் ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆமென். மனுஷன் ஆராதிக்க முடியாது, ஆராதிக்க கூடாது. ஏன்னா அவன் மாறிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பான், நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பான், நாளைக்கு அந்த நாள் ஒரு மாதிரி இருப்பான். ஆனா சேனைகளின் கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம், ராணுவங்களின் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உங்க மன அழுத்தத்திலிருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ண விரும்புகிறார். உங்களுடைய மன பாரத்திற்காக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண விரும்புகிறார். உங்க அவமானத்தையும் நிந்தையையும் உங்களிருந்து நீக்குவதற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். உங்கள் பாவங்களை உங்களிடத்தில் நீக்குவதற்காக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். He is fighting for you. Your God is not fighting against you but for you. உங்க ஆண்டவர் உனக்கு விரோதமா சண்டை போடல, உனக்காக சண்டை போடுறாரு. ஆமென். என்ன பெரிய பயங்க இஸ்ரவேலுக்கு, போனா செத்து போயிடும். என்னது, போனா செத்து போயிடும்.
பெரிய பயம். என்ன பயம்? உயிர் பயம். இயேசு சொல்றாரு, நீ பயப்படாதடா, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற யாவரையும், பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவளா இருக்க ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் என்ன பண்ண போறார் ஆண்டவரே? எதுக்கு தெரியுமா நீங்க வந்திருக்கீங்க சர்ச்சுக்கு? ஆண்டவரே பயத்தை நீக்கி அனுப்ப போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பயத்தை நீக்க போகிறார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இயேசுவின் அன்பு தான் அதை வெளியில தள்ள முடியும். நீ பயத்தோட வந்திருக்கிறியா? சஞ்சலத்தோட வந்திருக்கியா? தவிப்போட, கவலையோட வந்திருக்கியா? மன அழுத்தத்தோட வந்திருக்கிறியா? சந்தேகத்தோட வந்திருக்கிறியா? பயத்தோட வந்திருக்கியா? ஆண்டவர் சொல்றாரு, I'm going to push that fear away. உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயத்தை கர்த்தர் இங்க நீக்க போறாரு. அதற்காக தான் நானும் பிரசங்கம் பண்றேன். அதுக்காக தான் நீங்களும் இங்க வந்திருக்கிறீங்க. அதை செய்யறதுக்காக தான் தேவன் இங்க நம்மிடத்தில் பிரசன்னராக இருக்கிறார். God is present to remove your fears. ஏன்னா பயம் உன்னை குன்றி போக செய்யும். பயம் உன்னை முடமாக்கி விடும். Fear will paralyze you. டெய்லியும் வந்து பேசினா, நாங்க டெய்லியும் பேசலாம், 40 நாள் செம்மையா பேசலாம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். பயம் எப்படி தெரியுமா வரும்? கேள்வியால் தான் வரும். பேச பேச ஒருத்தன் பயம் உள்ள வந்துனே இருக்கும். எதை கேட்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா விசுவாசமா எப்படி தான் வருது? கேட்கறனால தான் வருது. பயமா எப்படி வருது? கேட்கறனால. எப்படி கேட்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எப்படி கேட்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அவன் கேட்டா, மனுஷன் பேசுறதை கேட்டு பயப்படாத. மனுஷன் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படாத. இயேசுவை நம்பு. ஆமென். உன்னை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் இயேசு பூமிக்கு வந்தாருங்க. என் ஜனத்தின் பயத்துல, மரண பயத்தை கடந்து தவிக்குதுங்க. இந்த மரண பயத்திலிருந்து, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படியாக நான் வந்தேன். ஜீவன் உண்டாகும்படியாய் வந்தேன். அந்த ஜீவன் பரிபூரணம் அடையும்படியாய் வந்தேன். I come to give life and life in abundance. பூரணமா. ஆமென். எல்லாம் ஏஞ்சி போகும்போதே கோலியாத்து மாதிரி நடந்து போனோம். நல்லா நீங்க வெற்றி நட போட்டு போனோம். ஆமென். உங்களுக்கு முன்னாடி ஒரு பட்டயத்தை தூக்கிட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கிறான், தேவ தூதர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கோலியாத்துடைய நடை இல்லைங்க, அது நம்முடைய நடையா இருக்கணும். ஒரு ஆமென். நம்ம நட வீர நட. ஆமென். ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. வீர நடை போட்டு, அது பாட்டா பழமொழியா? வீர நடை போட்டு சிகரத்தில் பாட்டா பழமொழியான்னு தெரியல. என்னன்னா பழமொழியா? வெற்றி கொடி பிடித்திடும் வீர நடை. அதெல்லாம் வரமாட்டேங்குது. வெற்றி நட போடுங்க. ஆமென். பயப்படாதீங்க. பயம் தாங்க நம்மளை சாவடிச்சிருதுங்க, கொன்னுடுதுங்க பயம். பா அண்ணால ஒரு ஜபம் பண்றா பாருங்க. ஐயோயோப்பா. 2ஆம் அதிகாரத்துல ஒரு 10-15 வசனம் இருக்குது. ஐயோ புல்லரிச்சு போச்சு அந்த பாட்டை நான் கேட்டு. தீர்க்கதரிசனமான பாடல் அண்ணால். ஹல்லேலூயா. எலியாபு 7 அடி, சவுல் அவனை விட உயரமானவன். சிங்கம் எழுந்து நின்றால் 10 அடி, கரடி எழுந்து நின்றால் 9.5 அடி. கோலியாத் அதையும் தாண்டி நிற்கிறான். தாவீது சின்னதாங்க. அவன் சொன்னான், நீ யாரா? பார்க்கறதுக்கு 5 அடி. அவனுக்கு வயசு அப்போ 14ன்னு சொல்றாங்க. 14 வயசுங்க. பால் கட்டி எடுத்துட்டு போய் கொடுத்துருவாடா, சாண்ட்விச்சை கொடுத்துருவாடா, சாப்பாடு கொடுத்துருவாடான்னு அனுப்பி விடுறாங்க. தீமோத்தி ரொம்ப பயந்து போயிருக்கிறான்னு பவுல் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் தருவார். தீமோத்தி ஏதோ பார்த்து பயந்துட்டான். உடனே அப்பா சொல்றாரு, ஆவிக்குரிய தகப்பன் சொல்றாரு, தம்பி இங்க வா, பயப்படாத. பயம் என்பது என்னது? ஆவி. பயம் என்பது ஒரு பயங்கரமான ஆவி. பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலனும். அப்படி உட்காரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ சிறியவனாக இருக்கலாம், பார்ப்பதற்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கலாம். ஆமென். பயப்படாதீங்க. உங்க கெப்பாசிட்டியில் ஆண்டவர் வேலை செய்யல, அவருடைய கெப்பாசிட்டியில் ஆண்டவர் வேலை செய்யற. உங்க திறமையோ திறனோ பலனோ பணமோ அந்தஸ்தோ பெயரோ புகழோ காசோ ஆண்டவருக்கு வேணாம். ஆண்டவர் எதுவுமே இல்லாமல் செய்வார். ஆமென். உன் பலவீனத்தில்
அவருடைய பலன் என் பலவீனத்தை தாங்க அவர் ஜெயிக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பலவீனமா நான் இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஏனென்றால் என் யுத்தங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஒருவேளை அவங்க அப்பா பார்த்து, அப்பா அபிஷேகம் பெற்றவன், என்னை கொண்டு போய் என்ன பண்ணாதீங்க, சாப்பாடு கொடுக்க சொல்லாதீங்கன்னு சொல்லல. முதல்ல கீழ்ப்படிறான் பாருங்க. சின்ன விஷயங்களை நம்ம கிட்ட கொடுக்கும் போது சிறப்பா செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீது இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு, எப்பா அதுவும் அவன் சொன்னவன ஆடு மேய்ச்சி இருக்கிற தாவீது என்ன பண்ணானா, ஆடுகள்லாம் கொண்டு போய் மற்ற ஒரு கேர்டேக்கர்கிட்ட கொடுத்து, எப்பா இதை பார்த்துக்கோ, நான் போறேன், வரணும் வரலையோ தெரியல. நான் தாவீதுக்கு தெரியாது வரமாட்டான் திரும்பின்னு. ஹல்லேலூயா. சின்ன விஷயங்களா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. when you are given small things faithfully பண்ணுங்க. அந்த சின்ன விஷயம் நிறைய பேருக்கு இது சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, பிடிக்காது. சின்ன கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதத்தை அன்லாக் பண்ணி விடும். ஆனா அதெல்லாம் நமக்கு வேணாம், கீழ்ப்படிய மாட்டோம், சொல்றதை கேட்க மாட்டோம். சின்ன விஷயம் தாங்க. பால் கட்டி கொடுக்கறது சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம் கிடையாது. டேய் படா பகுத்துறாடா, அபிஷேகம் மேல இருக்குது, ஆனா வெட்டி விடுறான். ஐயோ நான் பாஸ்டர் ஆயிட்டேன், ஐயோ நான் ராஜாவாயிட்டேன், ஐயோ நான் பிஷப் ஆயிட்டேன், என் மேல அபிஷேகம், என் மேல தைலத்தை ஊத்தி இருக்கிறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி, போயா அப்படின்னு சொல்லல. அபிஷேகம் மேல இருக்குது, ஆனா செய்யறது கூலி வேலை. சின்ன விஷயத்துல தான் ஆண்டவர் பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. கத்து கொடுங்க பிள்ளைகளுக்கு. நீ சின்ன விஷயத்தை ஒழுங்கா செஞ்சாதான்டா பெரிய விஷயத்தை அன்லாக் பண்ணுவேன். உன் டெஸ்டினியே இது இஸ் இன் தி ஸ்மால் திங்ஸ். உன் சின்ன விஷயத்தில் செய்யறதான் உன் எதிர்காலமே, எதிர்காலத்தின் பொக்கிஷமும் வாசலும் அதெல்லாம் வச்சு ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தை செய்ய சொன்னா ஒழுங்கா செய்யுங்க. Do it faithfully. ஆண்டவர் இன்க்ரீஸை கொண்டு வருவாருங்க. ஆண்டவர் வாசலை திறப்பார், ஆனா கேட்க மாட்டோம். நம்ம பெரிய விஷயம் எத்தவனே நமக்கு வந்துடணும். நகோமி வாழ்க்கையில வருத்தம். என்னை ஏன் நகோமி என்று அழைக்கிறீர்கள்? மாறான்றா. பெத்லெகேம்ல சாப்பாடு இல்லைன்னு சொல்லி மோவாபிய தேசத்துக்குள்ள போறா. மோவாபிய தேசத்துல போய் செத்து போயிடறான், 2 பிள்ளையும் புருஷனும். பெத்லெகேம்ல இருக்கிறவங்களாம் உயிரோட இருக்கிறான். ஆனா மோவாபிய ரூத்து பெத்லெகேமுக்குள்ள வரா. போவாசினுடைய மனைவி ஆகிறாள். போவாசினுடைய பிள்ளை ஓபேத்து, ஓபத்தின் பிள்ளை ஈசாயி, ஈசாயின் பிள்ளை தாவீது. அன்னைக்கு நகோமிக்கு மாறா, இங்க இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் மாறாலாம், உன் கசப்புலாம் நிறைய பேருக்கு ரட்சிப்பார். ஆண்டு ரொம்ப அழகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டிசைன் பண்றாரு. அன்னைக்கு நகோமிக்கு புரியல, இந்த வம்சத்து உள்ளேந்து தான் யூதா கோத்திரத்துல தாவீது வர போறான். அந்த தாவீதின் கோத்திரத்துல தான் இயேசு வர போறார். அதனால உன் பாடல தான் இயேசு வர போறாருங்க. உன் பலவீனத்துல தான் இயேசு வர போறாரு. இன்னைக்கு பாடாதான் இருக்குது, கஷ்டமா தான் இருக்குது, வலிக்குது, புரியல, டிப்ரெஷனா இருக்குது, ஆன்சைட்டியா இருக்குது, பதட்டமா இருக்குது, பிளட் பிரஷர் ஏறுது, கோபம் வருது. நகோமி அப்படிதான் போனா. இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போனா, அந்த ஊர்ல போய் எல்லாம் செத்து போயிட்டாங்க. இந்த ஊர்ல கட்சியில் நான் உயிரோட இருக்கிறாங்க. யாருக்கு தெரியும் இப்படிப்பட்ட காலத்திற்கு ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்தில் உன் மூலமா ரட்சிப்பு வரணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. டிசைனுங்க. ஆண்டவர் எதுவுமே தப்பா பண்ண மாட்டார். ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. process is difficult, promise is greater. process is difficult, promise is greater. போற வழி நெருக்கமானது தான், ஆனா வாக்குத்தத்தம் பெருசு. வாக்குத்தத்தம் பெருசு. கானான்ல ராட்சதர்கள் இருந்தாதான் பார்க்கிறதுக்கு வெட்டுக்கிளிகளை போல, பகடா நான் பார்த்துக்கிறேன், என் கூட வருவர் ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிறவர் அந்த ராட்சதனாகிய கோலியாத்துக்குள்ள இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர். உன் பிரச்சனைகளை பார்க்கணும், ஆண்டவர் பெரியவருங்க. அடிச்சு துவசம் பண்ணி நொறுக்கி தள்ளுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகளையும் ஆண்டவர் பதறாக்குவார் ஒரே செகண்ட்லங்க. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அங்க போன உடனே எலியாபு மோதுறான். அண்ணன் என்ன பண்றாரு? மோதுறாரு. தம்பி, டேய் இவன் ஏதோ இங்க திருட்டு வேலை தான் பார்க்க வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சொல்றான், திருட்டு வேலை தான்டா பார்க்க வந்துக்கிற, உன் விஷயம் எனக்கு தெரியண்டா, உன் கதை எனக்கு தெரியண்டா. எலியாபு தாவீது சொல்றான், உன் கதை எனக்கு தெரியும், நீ சும்மா இருக்க முடியும், எதையாவது நோண்டி விடுவ பத்தியா.
ஆனால் தாவீது ரொம்ப அழகாக இருக்குது அந்த வசனம். 28 வசனம், 28 வசனத்தில் திட்டுறான். 29வது வசனத்தை 1 சாமுவேல் 17 தாவீது பேசவே இல்லை ரொம்ப அவங்ககிட்ட. திரும்பி பிரச்சனையே பண்ணல. திரும்பி மற்றவங்கள்ட்ட கேட்குறான், ராஜா என்னடா கொடுப்பாரு சண்டை போட்டா? அவனை சேச்சா என்ன கொடுப்பாரு ராஜா என்னடா கொடுப்பாருன்னு கேட்குறான். அதை நான் சொன்னேன் ஏற்கனவே, ராஜா பொண்ணு கொடுக்க போறாரு. அப்புறம் என்ன கொடுக்க போறாரு? உனக்கு எந்த டாக்ஸ் ஃப்ரீ வாழ்க்கை பூரா நீ இஸ்ரவேல காலு மேல காலை போட்டு ஜம்முன்னு வாழலாம்யா, ராஜாங்கம் எல்லாம் பார்த்துக்கோ உனக்கு. நல்லா கவனிங்க, தாவீது நினைச்சிருந்தானா எலியாபை இழுத்து போட்டு அடிச்சிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். சண்டை போடல. தேவையில்லாத சண்டை போடாதீங்க. ஆமென். தேவையில்லாத எலியாபோட சண்டை போடாதீங்க. அவர் ஃபைட் இஸ் நாட் வித் எலியாப், அவர் ஃபைட் இஸ் வித் a giant. நம்ம யுத்தம் மனுஷனும் எலியாபுக்கு விரோதமா இல்ல, சகோதரனுக்கு விரோதமா இல்ல. நம்ம யுத்தம் டார்கெட்டே வேறங்க. சட்டையே பண்ணலங்க, திரும்பிட்டாங்க அப்படியே. அட போடா, ஏதாவது சரி போலி சொல்லிட்டு போடா, உன்னையே நான் தாண்டா காப்பாற்ற போறேன். பிராமின் சொல்லுங்களேன், நீ என்ன கேவலமா பேசுற, பரவாயில்ல, உன்னையே நான் தாண்டா காப்பாற்ற போறேன். கொஞ்ச நேரத்தில் பாரு, எதிர்கொண்டு ராட்சதனுக்கு நேரா ஓடுவேன் நானு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். எங்க இயேசு பெரியவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லா நாமங்களை பார்க்கிலும் பெரியவர். வானலத்தோர் பூதலத்தோர் ஹல்லேலூயா கால்கள் எல்லாம் முடங்கி அவரை ஆராதிக்கும் அப்படிப்பட்ட பிரதானமான மாட்சிமையும் மகத்துவமும் வல்லமையும் கனமும் துதியும் நிறைந்த நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எலியாபை கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் உங்களை கீழே கொண்டு வரணும்னு நினைப்பான் எலியாபு, உங்களை ஏதாவது டிஃப்ளேட் பண்ணணும்னு நினைப்பான், டயர்ல காத்த பிடிங்கி விடணும்னு நினைப்பான். சில நேரத்தில் சிலர் பேசுறது காயப்படுத்தி. சகோதரங்க, எலியாபு வந்து தாவீதை லவ் பண்ற, நேசிக்கிற பாசக்கார அண்ணன். நேசிக்கிறவங்க தான் நிறைய நேரம் காயப்படுத்துவாங்க. உங்களுடைய பாதுகாப்பற்ற தன்மையை வெளிப்படுத்தி விடுவார்கள். நீ இந்த ஸ்தானத்தில் தகுதி இல்லைன்னு சொல்லுவான். நல்லா கவனிங்க, எலியாபு என்ன சொல்றான்? யுத்தம் பண்றதுக்கு என்ன கிடையாது உனக்கு, சும்மா வந்தியா குத்தியா பட பட தலை மேல அடிக்கிறான். தாவீத அடிச்சிருப்பான், ரெக்கார்ட்ல இல்ல, தலை போட்டு போட்டு நான் போ அண்ணா தம்பிக்கு 2 போடுவான்ல, பட்டு பட்டுன்னு பட வெண்டர் உனக்கு தகுதி இல்லை. சில எலியாபுக்கு ஐடென்டிஃபை பண்ணுவான், வாழ்க்கையில் அடையாளம் கொடுங்க. உன் ஸ்தானத்திலேருந்து உன்னை இறக்கி விடுவான். உன் ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்தது கர்த்தர், மனுஷன். ஆமென் சொல்லுங்களேன். அதனால உன் லெவல்ல இருந்து உன்னை எவனாலும் இறக்கவே முடியாது, கர்த்தர் செய்ய நினைத்தது. ஆமென். எலியாபு சத்தத்தை கேட்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில எலியாபுகளை இனங்கண்டு விரட்டு. சத்தத்தை கேட்காத, நம்பாத, விசுவாசிக்காத. எலியாபு சொல்றத நீ சொன்னா நான் நம்பினுமா? நம்ப மாட்டேன், போயா. தலைமையில தட்டு. நான் ஒரு தலைமையில ஒருத்தனை தட்ட போறேன் பாரு, அப்புறம் நீ பாப்ப விளையாட்ட. ஆமென். You are called for greatness. மகத்துவமான பெரிய காரியங்களை செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாய். சத்தங்கள் சில உங்கள் காதல வந்து உங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணும், கேட்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களை கொண்டு வந்த ஸ்தானத்தில் நிறுத்தினது கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஓடி போனாங்க, தாவீது ஓடல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் கோலியாத்தை விட்டு ஓடினார்கள், தாவீது கோலியாத்துக்கு நேரா ஓடினான். ஆமென். அதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவ்வளவு ஞானத்தை நம்ம கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை இவரை பார்த்து சொல்ல, டோன்ட் லூஸ் ஹார்ட், இருதயத்தை விடாதீங்க, பயந்து போடாதீங்க, அவனை கண்டு பயப்படாதீங்க. ஆண்டவர் என்னை கடந்த காலத்தில் என்னை விடுதலை செய்தார். கரடியோட சண்டை போட்டேன், சிங்கத்தோட சண்டை போட்டேன், இப்போதான் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வான். அவனுக்கு தாவீது தெரியும், கரடியோட சண்டை போடும்போது அவன் சண்டை போடல, சிங்கத்தோட சண்டை போடும்போதும் அவன் சண்டை போடல. ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணார். ஏன்னா கரடியோட அவனுக்கு சண்டை போட முடியாதுன்னு தெரியும், சிங்கத்தின் வாயை சாதாரணமா கிழிக்க முடியாதுன்னு தெரியும். சும்மா நான் அதை பண்ண இது பண்ண பெருசா வாயை கிழிக்காதீங்க. ஏதோ அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குதுன்னா கர்த்தர் செஞ்சிருக்கிறாருங்க, கர்த்தர் செஞ்சிருக்கிறார். கனத்தை அவரு கொடுங்க, மகிமை அவரு கொடுங்க.
ஆண்டவரை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தாவீது பேசிக்கிட்டே இருக்கிறான். kept on talking. அண்ணால் சொன்ன வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 2:10. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கரையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவாள் என்று துதித்தாள். ஐயோ, அந்த 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, என்ன மாதிரி இருக்குது. நான் வர்ஷிப்பு. எதுவுமே உங்களை சின்னதாக ஆக்கிட விடாதீங்க, ஸ்மால் ஆக்கிட விடாதீங்க. நீங்கள் தேவனுக்குரியவர்கள். ஆமென். விடுதலை தேவனிடத்தில் வருகிறது. தாவீது சொல்றான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். கண்டிப்பாக இங்கே தான் சொன்னான். நான் இந்த வசனம் இங்கே தான் வந்திருக்கேன். உம்மாலே ஒரு பெரிய சேனையை நிற்குது ஆண்டவரே. ஈலா பள்ளத்தாக்கு உள்ள நான் மேலேருந்து 2 பேரும் மலையில் நிற்கிறாங்க. மலையிலேருந்து கீழே நான் இறங்கி இவன் ஒடையாரான், அந்த பக்கத்தில் இந்த கோலியாத்து வரான், பயங்கரமாக வீர நட போட்டு வரான். இவன் ஓடுறான், அவன் ஒடையாரான், அவன் நடக்கிறான், வீர நட போட்டு வரான், இவன் ஓடுறான் பள்ளத்தாக்குள்ள. யோசித்து பாருங்களேன், பயங்கரமாக இருக்கு. எபிக் கிளைமேக்ஸ். ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்பவுமே ஆண்டவர் நாமத்தை, எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் கர்த்தரை உயர்த்தி பிடிங்க, கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பலவீனங்கள் பலனாக மாறும். 1 யோவான் 5:14 வாசிக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஆண்டவர்ல. எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதை அவர் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நீ போகலாம், உன் பிள்ளையாண்டான் பிழைத்திருப்பான், அவன் அப்படியே நம்பி விசுவாசித்து போனான். நீங்க இன்னைக்கு இப்படி போகும்போது இப்படி போங்க. ஆமென். அந்த ராஜா இடத்துல இருக்கிற அதிபதி திரும்ப போகும்பொழுது எதிர்கொண்டு ஆள் வந்து சொல்றான், அப்பா உங்க பிள்ளை பிழைச்சிச்சுப்பா. இங்க மட்டும் தான் இயேசு சொல்றாரு, மேல கையை வைக்கல. எப்பவுமே வீட்டுக்கு தான் போய் ஜோம் பண்ண, இவரு வீட்டுக்கு போறாரு, எல்லா மேலேயும் கை வச்சாரு, ஜோம் பண்றாரு. இவன் மட்டும் போய் நிக்கிறான், ஆண்டவர் கூப்பிடுறான், வாங்க ஆண்டவரேன்றான். ஆண்டவர் இங்க சொல்லும் போதே பிள்ளை அங்க சுகமாயிடுச்சு. எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் கொண்டிருக்கிற, அவர் மேல் கொண்டிருக்கிற தைரியம், கான்ஃபிடன்ஸ். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வராங்க ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க ஆண்டவர். அங்கே சூழ்நிலை மாறும். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ தூரம் தள்ளி உன் சத்துரு உட்காந்துருக்கானா, இவனை நேசிக்கிறேன் உட்காந்து எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் அங்கே மாற்றிடுவார், எது கொண்டு வருவார்கள், சூழ்நிலைகள் மாறும். ஐயோ, ஆனால் மண்டலங்களில் நீங்கள் இங்கே உட்காந்து இருக்கும்போது ஆண்டவர் கிரியைகளை செய்கிறார். சேனைகளை உங்களுக்காக அனுப்பி கொண்டு இருக்கிறார். சேனைகள் புறப்பட்டு அங்கேயும் இங்குமா பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. தீபாவளி பட்டாசு மாதிரி இன்னைக்கு வெடிச்சு மேலே தள்ளுது ஆவிக்குரிய மண்டலங்களில். ஆண்டவர் சேனைகளையும் தேவ தூதர்களும் புறப்பட்டு உங்களுக்காக, உங்கள் சார்பாக யுத்தம் பண்ணுவதற்காக, உங்களுக்காக வழக்காடுவதற்காக, சத்துருவை அண்ணால் பாடினது போல நொறுக்குவதற்காக உங்களுக்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நிற்போமா? ஒரே ஒரு சின்ன பல்லவியை மாத்திரம் பாடி நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. நிகரே இல்லா தேவன் நீ, இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. நிகரே இல்லா தேவன் நீ, இணை இல்லாத, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவை, எல்லா புகழ் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே,
குறைகள் போக்கிடும் நிறைவும் என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் குறைகள் போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ. ஓ சிறகின் நிழலாய் கூடவர் எங்கள் மகிமையின். ஓ ஆயுள் முடியும் என்னை அற்புதமாக்கி இயேசுவையே எல்லா புகழும் கனமும் எல்லாவற்றிலும் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின எல்லா புகழும் ரெக்கபாலாபா உயர்ந்தவரே. எங்க சரீரத்துல வியாதி வந்தா கூட எங்களுக்கு சண்டை போடுறவர் நீங்க தான் ஆண்டவரே. உங்களை விட்ட வேற யார் எங்களுக்கு இருக்கிறப்பா? எங்களுக்காக பேசுவதற்கு, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு வேற யாரும் இல்லப்பா. சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம். உங்க பிள்ளைங்க தைரியத்தோட, அந்த தைரியத்தோட போட்டோம். 1 யோவான் 4:5-14 வாசித்தது போல நாங்கள் உன் மேல கொண்டிருக்கிற அந்த தைரியம், தைரியமா போறோம் ஆண்டவரே. எதை கண்டு நாங்க பயப்பட, சூழ்நிலையை கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா நாங்க நம்பி இருக்கிறது உம்மாலே வரும். நாங்கள் நம்பி இருக்கிறவர் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அது உங்களுடைய நாமம், அதான் உங்க நாமம். That is your name. உங்க நாமத்தை போல ஒரு பெரிய நாமம் இந்த உலகத்தில் இல்லை. பூமியிலே மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே அல்லாமல் வேற நாமம் இல்லை. பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் அப்பா. பிள்ளைகளை பலப்படுத்தி அனுப்புகிறோம். திடனற்று வந்தார்கள், திடமனதாய் போவார்களா. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினான். ஓ ராபா பாபா ஓ ரிகதரலா பஷா. பிள்ளைகளோட கர்த்தர் இருந்து காத்து வழி நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையை நல்லா புசிச்சிருக்கிறாங்க. கனி கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென்.